பராத் சம்பந்தமான 3 கேள்விகள். அதாவது பராத்தில் விசேஷமான தொழுகைகள் அமல்கள் உண்டா? இரண்டாவது, பராத்துடைய நோம்பின் நியத் எவ்வாறு செய்வது? மூன்றாவது, பராத்தில் எத்தனை நோன்புகள் வைப்பது? முதலாவது கேள்விக்குண்டான பதில், அதாவது பராத்தில் விசேஷமான அமல்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதாக சொன்னால் நிச்சயமாக கிடையாது. பராத்துடைய இரவில் ஒரு குறிப்பான ஒரு 4 ரக்காத் அல்லது குறிப்பான ஒரு 2 ரக்காத்துகள், அதில் என்னென்ன சூறாக்கள் தான் ஓத வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. மாறாக அந்த இரவு பரக்கத்தான இரவாக இருப்பதால், அல்லாஹ் அதிகமான நபர்களை மன்னிப்பதால், அன்றைய இரவில் அல்லாஹ் மஃபிரத் செய்வதால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபாக்கள் செய்ய வேண்டும், ஸலவாத்துகள் ஓத வேண்டும், அதிகமான நஃபில்கள் நம்ம தொழுக வேண்டும். அவ்வளவுதான். காசான விசேஷமான அமல்கள் எதுவும் கிடையாது. நாம் அதிகமான இபாதத் அந்த இரவுல செய்யணும், அதிகமான துஆக்கள் செய்யணும். முதலாவது விஷயம். இரண்டாவதாக, பராத்துடைய நோம்பின் நியத் எவ்வாறு செய்வது? பராத்தினுடைய நோம்பின் நியத் ஒரு சில உலமாக்கள் சுன்னத் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சில உலமாக்கள் அதை நஃபில் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதிகமான ஃபதாவாக்களில் முஸ்தஹப் என்பதாக தான் பராத்தினுடைய நோம்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உம்மு லைலஹா வ சூமு நஹாரஹா, பராத்தினுடைய மறுநாள் பகலில் நோம்பு பிடிப்பது என்பது அது முஸ்தஹப் என்று சொன்னால் நஃபிலான வணக்கங்கள் வந்து சேர்ந்துடும். எனவே நம்ம இந்த பராத்தினுடைய நோன்பு வைக்கும் பொழுது, யா அல்லாஹ் பராத்தினுடைய ஒரு நாள் நஃபிலான நோன்பை உனக்காக வைக்கிறேன் என்பதாக நம்ம நியத் செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி, எத்தனை நோன்புகள் வைக்க வேண்டும்? 2 நோன்பு வைக்கணுமா அல்லது ஒரு நோன்பு வைத்தால் போதுமா என்பதாக கேட்கிறாங்க. அதாவது ஒரு நோன்பு வைத்தாலே போதுமானது. 2 நோன்புன்றது அது முஹர்ரம் ஆஷுராவுடைய முஹர்ரமுடைய 10வது பிறை அன்று நம்ம வைப்போம் இல்லையா, 9, 10 அல்லது 10, 11, அது ஆஷுராவில் தான் 2 நோன்புகள் நாம் நோற்போம். ஆனால் இந்த பராத்துடைய நோன்பு என்பது 2 நோன்புகள் அல்ல, மாறாக ஒரே ஒரு நோன்பு தான், அதுவும் நஃபிலான நோன்பு. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பராத்தினுடைய இந்த பரக்கத்தை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. பராத்துடைய இந்த இரவின் பொருட்டால் அல்லாஹ் நம் அனைவருடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. நம்முடைய முன்னோர்களில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன்.